யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உலக வாழ்க்கையிலே மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொல்லி எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலையும் மரணத்துக்கு பின்புதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த நல்ல செய்தியை உலகமெங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சீசர்கள் கட்டளை கொடுத்தார். எஸ்எம்பிஎம் என்ற இந்த மிஷனரி இயக்கம் ஆண்டவரின் நற்செய்தியை பாரத தேசத்தில் 24 மாநிலங்களுக்கு சுமார் 167 மிஷனரிகள் கொண்ட குடும்பமாக நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்னும் திறந்திருக்கிறது. சுவிசேஷத்துக்கு மக்கள் பெருந்திரளாய் வாஞ்சை காட்டுகிற ஒரு காலம். நாம் வாழுகிற காலம் மிக கடைசி காலம். இன்றைய நம்முடைய இந்தியர்களுக்கு சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஏராளமான மக்கள் சிற்றின்பத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும், சந்தோஷப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி ஏராளமானவர்கள் இன்டர்நெட்லேயும் ஆபாச காட்சிகளிலேயும் இரவும் பகலும் விழுந்து கிடக்கிற காலம். மதுபானம், போதை வஸ்துகள் என்று சொல்லி வேகமாக இளம் பிள்ளைகள் அடிமையை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள். அருமையானவர்களே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று சொல்லி கூக்குரலிடுகிற ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். இப்படி கூக்குரலிடுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிறதை அறிவிக்கிற பணியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்தியாவின் எங்கேயாவது ஒரு பகுதிகளிலே ஞானஸ்நானம் நடக்கிறது. இதுவரையிலேயும் திருமுழுக்கு மூலமாக சுமார் 2710 பேர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 365 கிராமங்களிலே இதுவரையிலேயும் சபைகளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, 16 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் சித்தமானால் 2 இடங்களிலே ராஜஸ்தான்லேயும் தமிழ்நாட்டிலேயும் ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் 52 இடங்களிலே ஆலயங்கள் கட்டுமானம் செய்வதற்கு அஸ்திபாரம் போட்டு அருமையானவர்களே இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸ்பான்சர்ஸ் பலர் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலேயும் 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி முன்வந்தில் என்றால் சிறப்பாக நாம் ஆலயம் கட்டி பெருந்திரளான மக்களை ஆராதிக்க வைக்க முடியும். கோயில் இல்லாத இடங்களிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டிலே இன்னும் 4 லட்சம் கிராமங்களிலே ஆலயங்கள் கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் கட்ட பெருந்திரளாக எழும்பி வாருங்கள். அதோடு கூட மிஷனரிகளை இந்த நாட்களில் ஸ்பான்சர் செய்வதற்கு அநேகம் பேர் தேவை. ஏனென்றால் அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்தில் கதிர்கள் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டுகிற நாம் அனுப்புகிற அந்த ஆட்களுக்கு நாம் உதவித்தொகைகளை கொடுத்து நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தை முழுமையாய் படிக்க வைக்கிறதற்கு 1200 ரூபாய், ஒரு பகுதி 600 ரூபாய். அதோடு கூட மிஷனரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் என்று வாங்குகிறோம். அதோடு கூட அருமையானவர்களே, நாம் விடுதி ஆலயங்கள் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 150 சதுரடியில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தேவை. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அருமையானவர்களே, என்ஜிபிஎம் என்ற நிறுவனத்துக்கு நாம் 80G எக்ஸப்ஷன் நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதி போன்ற காரியங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளுக்கு நீங்கள் 80G பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு சேமிப்பெட்டி நாங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நம்முடைய வீடுகளில் நான் வைத்து நம்முடைய குடும்பத்தில் வெட்டிங் டே, திருமண நாட்கள், இன்னும் பிறந்த நாட்கள், பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்லும்போது, நல்ல வேலைகளை அமரும்போது கர்த்தருக்கு என்று சொல்லி சிறப்பான காணிக்கைகள் எடுத்து வைக்கலாம். அதோடு கூட தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் காலையில் ஆண்டவரே உம்மை நம்பி இன்றைக்கு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று ஜெபித்து விட்டு
ஒரு காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக செலுத்திவிட்டு தங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம். இரவில் கர்த்தாவே நீர் இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காணிக்கையை எடுத்து வைக்கலாம். கடந்த நாளில் ஒரு அண்ணன் என்னிடத்தில் அழைப்பு கொடுத்தார்கள். என்ற மகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார். நான் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உடனடியாக வந்து காணிக்கை பெற்று செல்லுங்கள் சொல்லி ஒரு வயதான பெரியம்மா என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, ஐயா என்னை பார்த்து ஜெபிக்க முடியுமா, நான் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த தாயாரின் விண்ணப்பத்திற்கு என்னுடைய இருதயம் பாரப்பட்டதனாலே அவர்களை சந்தித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த உடனேயே ஆலயம் கட்டுவதற்கு என்று சொல்லி காணிக்கையில் எடுத்து கொடுத்தார்கள். எதிர்பார்க்கவில்லை. என் அன்புக்குரியவர்களை இப்படி தேவ ராஜ்யத்துக்காக தங்களுடைய கடைசி கால சேமிப்பை செலுத்தும்படி பலர் எழும்பி இருக்கிறார்கள். நீங்களும் எழும்பி வாருங்கள். நம்முடைய தேவன் 2020 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயாவின் கடற்கரை ஓரம் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய பாரத தேசத்தில் இன்றைக்கும் SMBM எங்களுடைய பணி மையங்களில் ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான அதிசயங்கள், முடவர்கள் நடப்பது, குஷ்டரோகிகள் சுகமாகுவது, பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைவது, குடிகாரர்கள் மனம் திரும்புவது, மந்திரவாதிகள் மனம் திரும்புவது, முடவர்கள் எழுந்து நடக்கிறது என்று சொல்லி ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களிலே பணித்தளங்களுக்கு நான் சென்ற ஒரு நிகழ்வு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். வாகா என்கிற ஒரு கிராமம், இங்கே சானியாபாய் என்கிறவர் முடக்கு வியாதத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார். இவர் ஒரு குரு பக்தி உள்ளவர். அந்த குருவும் எல்லாரும் தள்ளிவிட்டு விட்டார்கள். ஆகவே என்ன செய்வது என்று சொல்லி தவித்து பல மருத்துவமனைகளை செலவு செய்து எந்த விதத்திலே சுகமாக்கப்படாமல் இருந்த நேரத்திலே தான் அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. விசுவாசித்தார், சபைக்கு வந்தார். இன்றைக்கு நடந்தே சபைக்கு வர முடிகிறது அவரால். என் அன்புக்குரியவர்களை, முடவர்களை நடக்க வைக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி பலர் கண்ணீரோடு கூட கதறுகிறதை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏராளமான குடும்பங்கள் உடைந்து சீரழிந்து டிவோர்ஸ் நோக்கி போகிறார்கள். இதற்கு காரணமே குழந்தை இல்லை என்கிற ஒரு குறைகள். அன்புக்குரியவர்களே, 13 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாத பலர் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, கடந்த நாளில் மீனாபேன் என்ற ஒரு சகோதரி 13 ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் கிடையாது. தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். அதே போல சாபத்தில் இருந்து விடுதலை. என் அன்புக்குரியவர்களே, இன்னும் சிலருக்கு ஜாதகம் சரியில்லை, ஆகவே ஜாதகத்தினாலே நான் மிகவும் கேவலமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு அவைகளிலிருந்து விடுதலை. இப்படி நம்முடைய ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் தம்முடைய வார்த்தைகளை தேசமெங்கிலும் உறுதிப்படுத்தி வருகிறார். ஆகவே இந்த மிஷினரி பணிகளுக்காக செபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுகிற காணிக்கைகளை தயவுசெய்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்புகிற காணிக்கை முறையாக வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு ரசீது அனுப்பப்படும். அதோடு கூட அந்த காணிக்கை எந்த பர்பஸுக்காக செலவு செய்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். என் அருமையானவர்களே, எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் திருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், IFS கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9444775550 9043867550. என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய பொருத்தனைகள் என்ன என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள். அருமையானவர்களே, SMBM அலுவலக பணிக்கும் போதுமான ஆட்கள் எங்களுக்கு தேவை. அதோடு கூட ப்ரொமோஷனல் ஒர்க் பார்ப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலிக்கு, கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்கு, அதோடு கூட மும்பை, பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு ப்ரொமோஷனல் செக்ரட்டரிஸ் தேவை. சபைகளை சந்தித்து, கிறிஸ்தவ குடும்பங்களை சந்தித்து,
ஊழிய ஆதரவு திரட்டுகிறவர்கள் தேவை. அருமையானவர்களே, ஊழியம் வளர்ந்து வருகிறது. பொருளாதாரத்தினாலே மிஷினரி பணிக்கு ஒரு தடை வரக்கூடாது. ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வேவார் என்றால் நீங்கள் ஒரு ஹானரரியாக, இல்லை என்றால் ஒரு முழு நேர பணியாளர்களாக வந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஒளியின் பிள்ளைகள் என்கிற பொருளிலே ஒரு சில குறிப்புகளை நான் பகிர்ந்து நான் முடிக்கிறேன். அருமையானவர்களே, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6லிருந்து 8 வரைக்கும் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாண்ட பெரினாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறியமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் செலவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் தேவன். ஆகவே தேவ சாயல் என்ன என்பதை தெளிவாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார். அருமையானவர்களே, ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் இருளை அகற்றுகிறவர்கள். அருமையானவர்களே, வெளிச்சம்தான் ஒரு மனுஷனுடைய உள்ள என்ன இருக்குது. ஒரு ரூமில் இருட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் வெளிச்சம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆகவே வெளிச்சம் என்பது உள்ளே இருக்கிறதை வெளியரங்கமாய் காட்டக்கூடியது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த ஒளி என்பது இல்லை என்றால் வெளிச்சம் என்பது பலருக்கு வழிகாட்டுகிறது, வெளிச்சம் கொடுக்கிறது. இதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். அருமையானவர்களே, குஜராத் மாநிலத்தில் நாங்கள் பல இடங்களில் ஊழியம் செய்கிறோம். அங்கே வல்சாத் என்ற இடத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம். பல ஆண்டு காலம் புதிய ஏற்பாடு அந்த பள்ளியில் கொடுக்கிறதற்கு எவ்வளோ பலர் முயற்சித்தார்கள். ஆனால் அனுமதிக்கவே இல்லை. ஒரு முறை அந்த பள்ளிக்கு வேண்டிய சேலரி பணங்களை எடுத்து வரும்போது அந்த ஆட்டோவில் விட்டு சென்று விட்டார்கள். கடைசியாக ஆட்டோ ஓட்டுநர் ராத்திரி தான் பார்க்குறாரு, அங்கே ஒரு பொட்டலம் இருக்குது. ஆகவே இது அந்த பள்ளிக்குரியதான் சொல்லி எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு வராரு. கேட்டு வாசலில் வந்து நின்று நான் ஹெட்மாஸ்டரை சந்திக்கணும்னு சொல்லும்போது அந்த பள்ளி ஒரு பதற்றமான நிலையில் இருக்கிறது. நேற்று தினத்தில் ஆட்டோவில் வந்தவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். என்கிட்ட ஒரு பேக் இருக்குது, நான் ஸ்கூல் பிரின்ஸ்பாலை பார்த்தா கொடுக்கணும்னு சொல்கிறாரு. உடனே ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு தகவல் போது உள்ளே வர வைக்கிறாங்க. உள்ளே போன உடனே ஒரு டேபிள் எடுத்து வைக்கிறாரு. அந்த பிரின்ஸ்பாலுக்கு தம்பி என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாரு, என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய ஆட்டோவில் விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த பொருள் எனக்கு சொந்தமானது இல்லைங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்கள், அதில் என்ன இருக்குது தெரியுமா தம்பி, இந்த பள்ளியில் வேலை செய்கிறவங்க எல்லாருடைய சேலரியை நேற்று விட்டுட்டு வந்துட்டோம், பள்ளியை பதறி அடித்து கொண்டிருக்குன்னு சொன்ன உடனே நீ யாருன்னு சொன்னாராம். உடனே அவர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து காட்டி நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி அவர்கள் மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். என் அன்பானவர்களே, பல ஆண்டு புதிய ஏற்பாடு கொடுக்கிறதற்கு அனுமதி மறுத்த அந்த பள்ளி தலைமை ஆசிரியர், என்னுடைய பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கொடுங்கள், இப்படி ஒரு புஸ்தகம் மனித வாழ்க்கை மாற்றுமை என்றால் இது இந்த பள்ளிக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி சொன்னாராம். அருமையானவர்களே, இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கிறிஸ்துவை வாழ்ந்து காட்ட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக நீர் தேவனுக்கு சமமானவராக இருந்தும் ஆண்டவரே வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக தேவகுமாரன் ஆனீரே. இந்த உலகத்தில் இன்றைக்கு உம்முடைய சாயலை பெற்றுக்கொண்டு வாழுகிற நாங்களும் உண்மையே வாழ்ந்து காட்டும்படி, இந்த உலகத்திற்கு வழி காட்டும்படி, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா வறுமைகள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகளை ஆண்டவரே நீர் மாற்றி போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போட்டு குடும்பத்தில் இருக்கிற இருள் அகன்று கர்த்தரினுடைய சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லும்படி பிள்ளைகள் சாட்சி பகர்ந்து இயேசுதான் இதை செய்தார் என்று சொல்லும்படி பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம், நடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?